திறந்த வெளியில இருக்கிற பூக்கள்ல நடக்கிற மகரந்த சேர்க்கை மூலமா கிடைக்கிற விதைகள் தான் பாரம்பரிய விதைகள்ல இருந்து கலப்பின விதைகளை நமக்கு வேறுபடுத்தி காட்டுதுங்க. மகரந்த சேர்க்கை எதேச்சையா காத்து, மழை இல்ல தேனீக்கள் மற்ற பூச்சிகள் விலங்குகள் மூலமா இயற்கையா நடந்து அதுல நமக்கு தேவையான அதிக ருசி அதிக காய்கள் இருக்கிற செடியை தேர்ந்தெடுத்து வளர்த்து அதிலிருந்து கிடைக்கிற காய்களை மறுபடியும் நம்ம பயன்படுத்தினா அது பாரம்பரிய விதைங்க. இப்படி ஒரே விதையை 3 தலைமுறைக்கு மேல விதைச்சு அறுவடை பண்ணும்போது அதனுடைய பண்புகள் மாறுவதற்கு பாரம்பரிய விதைகள்ல அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதே மகரந்த சேர்க்கை விதைகள் உற்பத்தி பண்ற இடத்துல நமக்கு தேவையான மரபுத்தன்மை கொண்ட விதைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அதனுடைய மரபுத்தன்மை மாறாம பாதுகாப்பா விளைவிச்சு அதிலிருந்து கிடைக்கிற அடுத்த தலைமுறை விதைகளை தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஹைபிரிட் விதைகள். ஒரே வித்தியாசம் தான், அயல் மகரந்த சேர்க்கையானது இயற்கையா எதேச்சையா நடக்கும்போது அதிலிருந்து கிடைக்கிற தரமான விதைகளை எடுத்து நம்ம திரும்ப பயன்படுத்துறது. பாரம்பரிய விதைகள்னா 2 வேற நல்ல பண்புகள் இருக்கிற செடியிலிருந்து மகரந்தத்தை சேகரிச்சு நமக்கு தேவையான பண்புகள் இருக்கிற விதைகளை உற்பத்தி செய்யறது தான் ஹைபிரிட்னு சொல்லப்படுற கலப்பின விதைகள்ங்க.